Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே சரக்கு வாகன ஓட்டுநரை தாக்கிய மதுபோதையில் இருந்த காவலரிடம் சக ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சின்னப்பள்ளம் பகுதியில் உள்ள காவல் சோதனை சாவடியில் இரவு பணியில் மதுபோதையில் இருந்த அம்மாப்பேட்டை காவல் நிலைய காவலர் செல்வகுமார் அவ்வழியாக வந்த சரக்கு வாகனம் ஒன்றை நிறுத்தி வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 2000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். அத்துடன் ஓட்டுநரை தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனை அறிந்த சக ஓட்டுநர்கள் மதுபோதை காவலரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே ரவுடிகளைப் போல நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டிரைவர் எதுக்கு அடிச்சு அதை மட்டும் பதில் சொல்லு. அடிக்காம எப்படி பையன் அழுவான்? அடிக்காம சும்மானாச்சு போடல. அழுவான் சும்மானாச்சு கோதை போட்டுருக்க நீங்க. போதை போட்டு நீ எதுக்கு டிரைவர் அடிக்கிற? சரக்கு போடலாமா? நாகையில் செண்டிப்பூவுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்காத நிலையில் நாகை மாவட்ட கடைமடை பகுதிகளில் நெல் சாகுபடி முற்றிலும் பொய்த்து போனது. இதனால் மனமுடைந்த விவசாயிகள் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் செண்டிப்பூவை சாகுபடி செய்தனர். ஆனால் செண்டிப்பூ கிலோ ஒன்றிற்கு 20 ரூபாய்க்கு மட்டும் விற்பனை ஆவதாக விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பைபாஸ் சாலையில் இருந்து கீரப்பாளையம் வரை உள்ள பகுதிகளில் பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 4 வழி சாலை அமைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசிய அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பாசன வாய்க்காலில் பாதி பகுதியை ஆக்கிரமித்து சாலை போடப்பட்டுள்ளதாகவும் வாய்க்காலிலேயே மரக்கன்றை அதிகாரிகள் நட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விளை நிலங்களை ஆக்கிரமித்து சாலை அமைத்து விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதால் நகர எல்லையில் விரிவாக்க பணிகள் நடைபெறுகிறது. இதன்படி ரூரல் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்து அறிவிப்பு வெளியானது. இதனால் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோகும், சொத்து வரி உயரும் என எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நகராட்சியோட இணைச்சா எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. நாங்கள் 100 நாள் வேலை மட்டும்தான் நாங்கள் நம்பி வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களை நகராட்சியோட இருந்தால் தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாத்துக்குமே வரி போடுவாங்க. எங்களால் வரி கட்ட முடியாது. நாங்கள் 100 நாள் வேலையை நம்பி மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கோம். திருவண்ணாமலையில் 80% எரிந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேவனாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த இளங்கோவனை காணவில்லை என அவரது பெற்றோர்கள் தேடியபோது காட்டுப்பகுதியில் 80% எரிந்த நிலையில் கிடந்தார். இதையடுத்து அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு யார் காரணம் என்பதை ஏவல் துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை என கூறி இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.